வந்திருக்கவங்க ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய மத்தியில எங்க தகப்பனார் ரெவரண்ட் டாக்டர் ஜான்ரி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் இந்த செய்தியை யூடியூப்ல பார்த்து கொண்டிருப்பலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக தாழ்மையாக நான் கேட்டிருக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் மை டாடி டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் வாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருப்பீர்களாக. தேவன் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு விசேஷமாக நாம் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறோம். இதை எப்படி சொல்றீங்க? பவுலை பத்தி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா. இப்போ பவுலை மாத்திரம்தான் தேவன் தெரிந்து கொண்டாராம். அவரு முதல்ல நமக்கு ஒரு எங்க ஆண்டவர் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள அப்படின்லாம் சில பேருக்கு மனதில் இருக்கு. எல்லாருக்கும் தேவன் கொடுக்கறதில்ல. அவங்க அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, அதனால பிள்ளைங்களுக்கு அப்படி நடக்குது. அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால ஆசீர்வாதம் இல்லையா? இருக்கு. இல்ல, ஒரு பெரிய உலக பிரகாரமா இருக்கிற ஒரு மனுஷன் பெரிய பணக்காரனா இருக்கும் பொழுது அவன் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் வருது. ஆனா அதே மாதிரிதான் ஆவிக்குரியதுலயும் இருக்குது. ஆனா தேவன் ஒவ்வொருத்தரையும் விசேஷித்த விதத்துல தனிப்பட்ட முறையில ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகருக்கு நாம் நன்மை எடுத்து செல்ல வேண்டும். அவன் தனக்கானவர்களை அல்ல, பிறனுக்கானவர்களை நோக்க கடவன். இப்ப நோக்கம் பார்த்தீங்கன்னா, பிறனுக்கானவர்களை நோக்க கடவன். அப்ப ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், பிறனுக்கானவர்களை நோக்க கடவன். இப்ப கர்த்தருடைய வார்த்தையில அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் எப்படி தெரிஞ்சிருக்காருன்றத சொல்றேன் பாருங்க. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னரே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்துள்ளார். உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இது தேர்ந்தெடுத்துள்ளார். தமக்கு முன்பாக அன்பில் தூய்மை உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காகவே நம்மை தேர்ந்தெடுத்தார். பாருங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யார் இயேசுவை ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு நீங்க உங்க தாயின் கற்பத்துல உதிக்கிறதுக்கு முன்னமே உங்களை குறித்து நினைத்த தேவன். அவர் பட்சபாதம் இல்லாதவர். பாருங்க, அவர் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்றதுல எப்படி காரியம் கேட்டீங்கன்னா, வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 10:17 உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமை உள்ளவருமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. என்னங்க? பட்சபாதம் பண்றவரும் அல்ல, லஞ்சம் வாங்குறவரும் கிடையாது. இது என்ன சொல்றது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினுடைய குணாதிசயங்கள்ல இது ஒண்ணு. தேவனுடைய பட்சபாதமே கிடையாது. எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான
முக்கியமானது அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையே நோக்க கடவன். மனுஷ அன்புல கூட ஒரு பட்சபாதம் இருக்கும். எப்படின்னா, எங்க தாத்தாவுக்கு எங்க அம்மாவுடைய அண்ணன், எங்க அம்மா அண்ணன் இன்னொரு தங்கச்சி, எங்க தாத்தாவுக்கு எங்க தாத்தாவுடைய மனைவி இறந்ததுனால இன்னொரு அம்மாவை எங்க தாத்தா வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல ஆண்டவர் எழுதாத தினங்க வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு மகன். இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும். யாரு? எங்க மாமா, எங்க அம்மாவுடைய அண்ணன், அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கு இருந்த மகன். இதெல்லாம் அந்த காலத்துல இங்கிலீஷ்காரங்க மாதிரி இருந்திருக்கிறாங்க எங்க ஆளுங்க. சின்ன வயசுல பிள்ளைங்களை உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக எங்க தாத்தா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா தான் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு தோசை சுடும் பொழுது 2 கரண்டி எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுவாங்க. எங்க அம்மாவோட பிறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் ஊற்றுவாங்க. அதை எங்க மாமாவும் என்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அன்புல பட்சபாதம் உள்ளவர்களா இருக்காங்க பாருங்க. மனுஷ அன்பு பட்சபாதம் உள்ளது. நம்ம கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது பட்சபாதமே இல்லை. கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது பட்சபாதமே இல்லை. நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கிறோம், எல்லா கேரக்டர் கம்ப்ளீட்டா மாறும். பட்சபாதம் இல்லாத அன்பு, தேவனை அப்படியே நம்ம பிரதிபலிக்கிறோம். அப்புறம் அது வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையுள்ள பயங்கரமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானமும் வாங்குறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். அப்ப எல்லாமே இதை அறிஞ்சிருக்கிறாங்க. பெரிய ஊழியக்காரங்க, தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. பார்ஷியாலிட்டி கிடையாதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இதை தப்புன்ட்ட, உனக்கு இதுதான் எண்டு அப்படின்றது கிடையாது. பவுல் பாருங்க, பவுல தேவன் என்ன சொல்றாரு, அவன் அதுக்கு கர்த்தர் நீ போ. அந்த அனனியா சொல்றான் பிரேயர்ல, அவன் இவ்வளவு இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை கொல்றதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு பவுல் வந்திருக்கிறான், சவுல் வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கான். இது பவுலுக்கு மாத்திரம் சொல்லல, உங்களுக்கும் எனக்கும் சொல்றாரு. நீங்க தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் அன்புல பட்சபாதம் இல்லை. 1 பேதுரு 2:9 இப்படி சொல்லுது. அவர் நம்ம எப்படி சொல்றாருன்னா, நம்மளுடைய ராஜாக்களும் ஆசிரியர்கள் மாத்திரம் இல்ல, அவர் அவருடைய சொந்த ஜனம் அப்படின்றார். 1 பேதுரு 2:9 அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம், பட்சபாதமே இல்லை அப்படிங்கிறார். உங்களுக்குன்னு நான் யூ ஆர் யூனிக், உங்களை போல யாரும் இல்லை. உங்களுக்குரிய ஊழியத்தை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை உங்களை விட யாரும் நேர்த்தியா செய்ய முடியாது. அதுக்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட வந்ததனுடைய காரணமே உங்க மூலமாக தேவனுடைய குணாதிசயம் வெளிப்படும்படியாக. அதனாலதான் அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்க கடவுள். அப்ப பட்சபாதம் தேவனிடத்துல இல்லை, பட்சபாதம் உங்களிடத்துல இல்லை. ஒரு பிள்ளைய நேசிச்சு இன்னொரு பிள்ளைய நேசிக்காம இருக்கிறது இல்லை.
ஒருத்தரை நேசிச்சு இன்னொருத்தரை நேசிக்காம இருக்கிறது இல்லை. இந்த கேரக்டர் நமக்கு வேணும். நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட அறிவு, அப்புறம் அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. இந்த நன்மையெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். நீங்களும் நானும் பிறக்காததுக்கு முன்னாடியே நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து வைத்தது மாத்திரமல்ல, அவருடைய அனாதி தீர்மான அனந்த ஞானத்தினால நீங்க அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி, தூய்மை உள்ளவர்களாகும்படி தெரிந்திருக்கிறார்னு சொல்றார். அப்புறம் பவுல் எப்படி சொல்றாரு? ரோமர் 2:11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் கலாத்தியர் 2:6 அல்லாமலும் நீங்கள் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தீர்கள், எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பட்சபாதமே இல்லை, நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். பவுலை தெரிந்து கொண்டப்ப கூட பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. பவுலை தெரிஞ்சு கொண்டு அவனை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்க பொழுது, நாம இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம அவருடைய சீசர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், அவருடைய சீசர்களாக மாறுகிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம எப்படிதான் தெரிந்திருக்கிறாரு, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில அதெல்லாம் வருது. இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறை காட்டிலும் தேவனுடைய இரக்கம் மகா பெரிய. அவர் இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுல தயவு இருக்கார். அப்படின்னா நம்ம எல்லாம் பாவம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? அப்படி சொல்றோமா? அப்படி இல்லை. அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ள இருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுக்க பொருட்பட்ட பாத்திரம் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க சொல்லுங்க, ஐ ஆம் சோசன் வெசல், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறேன், தேவன் பயன்படுத்தும் மனிதனாக இருக்கிறேன். ஐயோ, முன்னெல்லாம் இப்படி எனக்கு ஒரு ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது, இப்படி எல்லாம் நான் கோவப்படுவேன், நிறைய நேரத்துல எனக்கு ஷார்ட் டெம்பர் வருது, இப்படி எல்லாம் நீங்க சொன்னா கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க தேவனுடைய புத்திரரா மாத்திரம் இல்ல, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே தேர்ந்தெடுக்கிற காரியத்துல லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டிசிஷன். நாள் தொடங்குறதுலேருந்து முடிகிற வரையிலும் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். இப்படிப்பட்ட அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் இருக்கு. நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்குள்ள வாசம் பண்றாரு. உலகம் சொல்ற மாதிரி இல்லை, கர்த்தர் வார்த்தை சொல்ற மாதிரி. பிறருக்கு நன்மை செய்ய முடியாத என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், பிறனுடைய நன்மையை நினைக்க முடியாத என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த சிந்தை நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் பூரா தேவ எண்ணங்களாக மாறுகிறது. அதுதான் ரகசியம். அவன் தனக்கான இல்லை பிறனுக்கான நோக்க கடவன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எல்லா நன்மைகளும் நமக்கு வருது. இன்னொரு சொல்ல பாருங்க, உங்கள் மகிமையான முடிவை உங்கள் தவறுகள் ரத்து செய்ய முடியாது. ஏற்கனவே நீங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு முடிவு எப்படி இருக்கு? உங்க முடிவு ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சொல்லுங்க, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீங்க ஒரு சம்பூர்ணத்தை நோக்கி போறீங்க, ஒரு நிறைவான வாழ்க்கையை. இன்றைக்கு நிறைவு, நாளைக்கு நிறைவு, இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு இன்னும் அதிக பரிசுத்தம். தேவதூதருடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மகிமையான முடிவை
உங்கள் தவறுகள் ரத்து செய்ய முடியாது. அப்ப உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்படி உங்கள் கடந்த காலத்திடம் தேவன் கலந்து ஆலோசிக்கவில்லை. பவுல் அத்தனை பேரை ஜெயிலில் போட்டா, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமா இருந்தான். அதையெல்லாமா பார்த்தாரு தேவன். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுல இருந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கடந்த காலத்தை தேவன் கலந்து ஆலோசித்து உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க, அதனால நீங்கள் உங்களை தேவன் தேர்ந்தெடுக்கல. சொல்லுங்க, கடந்த காலத்தை தேவன் கலந்து ஆலோசிக்கல. ஆனா உலகம் அப்படி ஆலோசிக்கும். இப்போ ஒரு கம்பெனியில, பெரிய கம்பெனியில வேலை பார்க்கணும்னா முதல்ல அந்த எஸ்எல்சி மார்க்கை கூட பார்ப்பாங்க. அவன் ஸ்ட்ரிக்டா கரெக்டா நேரத்தில் படிக்கிறானா, நல்ல மார்க் வாங்கியிருக்கானா, அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வேலை கொடுத்தா அவன் வேலை செய்வானா, அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. அந்த 9லேருந்து 11 வரையிலும் அவங்க படிக்கிற காரியத்தெல்லாம் அவங்க கேரக்டரை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் இதுல இருந்து பிக்கப் ஆகி வருவான். ஆனா தேவன் என்ன சொல்ற, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன். ஒன்னிலிருந்து நீ இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறாய். நீ உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். நீ ஒண்ணு எனக்கு செய்ய முடியாது. நான் ஒன்னிலிருந்து காரியங்களை செய்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன். இதுக்குதான் நமக்கு கிருபை வேண்டி இருக்கு. கிருபைங்கிறது தேவனுடைய பலனா இருக்கு. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பவுலை தெரிந்து கொண்ட தேவன் தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க ஊழிய ஸ்தலத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய முடியாது. உங்களை கொண்டு தேவனே உங்க குடும்பத்துல நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக, ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பீர்கள். நிறைய நேரத்துல எனக்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாரு, நம்ம பட்சபாதம் உள்ளவங்க, தேவன் பட்சபாதமா இருப்பாரு, அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதா இருக்கிறவங்களை எல்லாம் தான் தனியா தேர்ந்தெடுப்பாரு. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு பிடித்த காரியம்தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, முற்றிலுமா நான் உன்னை பொறுப்பெடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பாருங்க, கலந்து ஆலோசனை, நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றீர்கள் என்பதை மனிதர்கள் பார்க்கின்றனர், ஆனால் நீங்கள் யாராக மாற முடியும் என்பதை தேவன் காண்கிறார். நீங்க யாரா இருக்கணும், உங்க முடிவு மகிமையானதா இருக்கும். உங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம், அந்த மிஸ்டேக்ஸ் டைம்லையும் கூட தேவன் சொல்லுவார். ஆமா, அதை சரி செய்யாம போறப்பதான் நிறைய பிரச்சனைகள். அவர் ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துவமானவர், ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆனா தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்து வைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் அன்புல பட்சபாதம் இல்லை. ஆனா ஒரு டிசிப்ளின்டு லைஃப் தேவன் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நல்லா நீங்க விளங்கணும், டிசிப்ளின் லைஃப்னா தேவன் என்ன சொன்னார், எதுக்கா இருந்தாலும் தேவனிடத்துல போறது. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. எரேமியா காலத்துல ரேகாபின் புத்திரர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க எரேமியா காலத்துல தேவாலயத்துல சாராயம் குடிக்கிற அளவுக்கு, திராட்சை ரசம் குடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளவுக்கு ஜனங்க மோசமா போயிட்டாங்க. அப்ப தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் இவங்க போயிட்டாங்க, இவங்களுடைய நிலைமை இப்படி இருக்கும். ஆனாலும் அந்த ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு, ரேகாபியரின் புத்திரர்கள். அவங்கள்ட்ட போய்
ஆண்டவர் பேச சொல்றாரு எரேமியாவை. அப்போ 14 அதுல சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இதை சொல்றாரு, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தையில் கை கொள்ளப்பட்டு வருகிறது. எனது இஸ்ரேல்ல திராட்சை அவ்வளவு நிறைய இருக்கும், அது காமன் ஃபுட்டு தான், அதை கூட நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அவர்கள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை புரியாமலும் தங்களுடைய கட்டளைக்கு, தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்னொன்னு என்ன சொன்னா, அதே அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வீடு கட்டக்கூடாதுட்டான். இதெல்லாம் நல்ல கட்டளையா? காமன் ஃபுட்டு சாதாரண எல்லாம் சாப்பிடக்கூடாதுட்டாரு. வீடு கட்டக்கூடாது, அதனால கூடாரங்களே குடியிருந்தான்னு இருக்கு. ஆனா ஆண்டவர் இவங்களை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துல ரொம்ப மைனூட்டா படிச்சாதான் அது விளங்கும். ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும். அதுல அது கை கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றப்ப வருத்தத்தோட சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னேன், நீ கட்டாத வீடு வெட்டாத துறவு என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சா நீ வாளாக மாட்ட, தலையா இருப்ப, கீழாக மாட்ட, மேலாக, நீ நடாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள், நல்ல வீடுகள், பூமியை சுதந்திரிப்பாய், உன் சந்ததியானது பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய வாக்கு தத்துவங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்க தகப்பன் பாரு, திராட்சை எதுவுமே சாப்பிடக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, அப்புறம் டென்ட்ல தான் குடியிருக்கணும், இதெல்லாம் கை கொண்ட விட்டு வர்றாங்க. நான் உங்க பரம தகப்பன், நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லியிருக்கேன், அவங்க பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு செய்யறாங்க பாருங்கிற. அப்ப ஒரு டிசிப்ளினா ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறதா இங்க சொல்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆண்டவர் வருத்தமாவே சொல்றாரு, அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். என்ன சொன்னேன், என் வார்த்தையை கீழ்ப்படிங்கன்னா உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுற தேசம், நீ குடியிருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம போயிட்டீங்கன்றதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தனக்கு தெரிஞ்ச அறிவுல புத்தீனமான ஒரு கட்டளையை கூட ரொம்ப டிசிப்ளினா கீழ்ப்படுகிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவன் வச்சிருக்காரு பாருங்க. அதே அதிகாரம் எரேமியா 35:18. பின்ன எரேமியா ரேகாபுருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளை கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனையெல்லாம் கை கொண்டு அவன் கட்டளையெல்லாம் செய்து உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதற்காக பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, புத்தீனமான ஒரு கட்டளை தான், ஆனா டிசிப்ளின்டா கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க பெற்றோருக்கு. அவன் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கிறாங்கிறாரு. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னல, என் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா நீ வெட்டாத துறவு, கட்டாத வீடு, நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடு, நீ கையிட்டு செய்கிறது யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பார்கள், நான் பட்சபாதம் இல்லாதது போல நீங்க பட்சபாதம் உள்ளவர்கள் இருக்க மாட்டீங்க, நான் பட்சபாதம் இல்லை நீங்களும் பட்சபாதம் இல்லாதவர்களா இருப்பீங்க. இப்படி ஒரு உயர்ந்த அளவுக்கு தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில சில டிசிப்ளின், காலையில் எழுந்திருக்கிறது, ஜெபம் பண்றது, வசனத்தை வாசிக்கிறது, ஆலயத்துக்கு செல்றது, தேவனோடு சேர்த்து ஒரு வாழ்க்கை, யாருக்கு என்ன செய்யணும், கிறிஸ்மஸ் காலங்கள் வருது, போன வருஷத்துல இருந்தே நாங்க என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்மஸுக்கு 2 சம்பளம் கொடுப்போம் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு.
அப்புறம் சைனி வந்ததுலேருந்து இந்த 5 வருஷமாகவும் ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்து கொடுப்போம். நான் கொடுக்குற ஊழியர்களுக்கு கூட நிறைய பேருக்கு மிஷினரிகளுக்கெல்லாம் டபுளாக கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த கிறிஸ்மஸ் டைமில். இப்போவும் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அவர் மன்னித்ததை போலவே நீங்களும் மன்னிக்கிறீங்க. மன்னிக்கிறதுங்கிறது என்னன்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசினேன். மன்னிக்கிறதுனா, நான் மன்னிச்சுட்டேன்ப்பா, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படிதான் நிறைய பேர் போகிறாங்க. ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மனைவியை மன்னிச்சுட்ட, ஆனா உள்ளுக்குள்ள ஏற்றுக்கல. நீ உன் கணவனை மன்னிச்சுட்ட, ஆனா ஏற்றுக்கொள்ளல. உன் பிள்ளைகளை நீ மன்னிச்சுட்ட, ஆனா ஏற்றுக்கொள்ளல. மன்னிக்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரியம் இது. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறாரு. அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருந்தது போல நாமும் பட்சபாதம் உள்ளவர்களா இருக்கணும். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களை மாதிரியாக உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இது ஊழியக்காரங்களுக்கு தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விசுவாசிகளுக்கும் எழுதியிருக்கிறார். அவர் நடந்ததை போல நாம் நடக்கணும். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அவர் எப்படி நடந்தா, பிதா என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சாரு. இப்போவும் சொல்றாரு, சத்திய ஆவியாய் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு இயேசு பரமேறினாரோ அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அவர் வந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோட இருக்கிறார், நம்ம ஆவியில இருக்கிறார், நம்ம நடத்துவார். வழி இதுவே என்று சொல்லக்கூடிய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. வலது இடதுபுறம் சாயாம உங்களை நடக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு பூர்ண பாதுகாப்போடு நடத்துவார். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை இவரை நீங்க கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. நீங்க உங்க தேவனுக்கு நீங்க செல்ல பிள்ளைங்க தான். ஒருத்தனுக்கு 100 பிள்ளை இருந்தாலும் 1,00,000 பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் உங்களை எப்படி நேசிக்கிறார்? குமாரனை நான் இயேசுவை நேசித்ததை போலவே உங்களை நேசிக்கிறேன். இயேசு இந்த பூமியில ஒரு பாவமும் செய்யல. அவரை நேசிக்கிறதுல என்ன இருக்கு? நேசிக்கதான் முடியும். அவரை நேசித்ததை போலவே நான் நேசிக்கிறேன். ஏன் வல்லமை உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அன்பு நமக்குள்ள வரும் பொழுது, இந்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் உள்ளத்துல ஆவியில தேவ ஆவியானவர், அன்பின் ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க தனியா இல்லை. இதை திரும்ப திரும்ப நீங்க உங்க மனதுல எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அது உங்க ஆவியில இறங்கும். உங்க ஆவியில இறங்குனது எதுவை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. சயின்டிபிக்கா உலகத்துல சொல்றான் சப்கான்சியஸ் மைண்ட் தான். ஆனா பைபிள் சொல்லுது, மனிதனுடைய ஆவிக்குள்ள இந்த கான்சியஸ், உங்க ஆவிக்குள்ள, மனிதனுடைய ஆவிக்குள்ள இது வந்துடும். தேவன் என்னோட இருக்கிறார், நான் பட்சபாதம் இல்லாதவன், அவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கு, அவரை போலவே இருக்கிறார், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதை திரும்ப திரும்ப நீங்க தியானிக்கும் பொழுது இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க ஆசாரியர் ராஜாக்களுமா இருக்கிறீங்க, அவரை போலவே பேசுறீங்க, அவரை போலவே நடக்கிறீங்க. அதனால தேவ பிரசன்னத்துல நாம் இருக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், இந்த விசேஷித்த ஆவியானவர் உங்க மேல வந்து இறங்குவார்.
ஒரு தீர்மானங்கள் எடுப்பீர்கள். உங்கள் தீர்மானத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாய் வாழ்நாள் எல்லா காலங்களிலும் இந்த சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துதை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூம் மீட்டிங்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், அவர்கள் குடும்பங்களுக்காகவும், அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நீ வைத்திருக்கிற எல்லா பரம திட்டங்களும் பூர்ணமாய் நடப்பதாக. சம்பூர்ணத்தின் தேவன், நிறைவு 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 நிறைவு, இனி நீ குறைவை காண்பதே இல்லை, நிறைவு உண்டாயிருக்கும் என்று சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தீங்கு உங்களை அணுகாது என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் இரட்சகர். அவர் வல்லமை உள்ளவர். அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாய் உன்னை நேசிக்கிறார். உண்மையில மகிழ்ந்து களி கூறுகிறார் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Yeah. Amen. So you will have the heart of acceptance. Amen. So மன்னிக்கிறதுல மட்டும் இல்ல, ஒரு ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவர் தேவனா இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்க முடிகிறேன். ஏசியாத்திற்கு சங்கீத புத்தகம் 62:4 அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்களுக்கு ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்களாம். நம்ம அநேகரை வாயினால் ஆசீர்வதிக்கிறோம், ஆனா உள்ளத்துல சபிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ வி ஷுட் ஹாவ் த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளும். தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல நீங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமீன். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கிறோம், அவங்களை இது பண்றோம், எல்லாம் ஓகே தான். ஆர் வி அக்செப்டிங் அஸ் தம்? அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில இதை இடைப்படும் என்று சங்கீத புத்தகம் 62:4 அந்த வசனம் வாசிச்சிருக்கேன். இதை தியானிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். கழுவுக்கு சமணம் உன் வாயில திரும்ப வாழவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் நீதியும் நியாயத்தை செய்கிறார். எல்லாரும் உங்க கரங்களை இப்படி எடுத்துக்கலாம். பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களை கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன். ஷாሎም ஷாሎም. நாளை காலைல 6 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. யூ ஆர் பிளஸ்ட்.